தொடர்ந்து வந்து ஒரு மதத்தை சார்ந்தவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்து இஸ்லாமியர்களுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு வைத்த அந்த குற்றச்சாட்டுல இருந்து தொடர்ந்து வந்து இது வந்து இஸ்லாமியர்களுக்கு இது இஸ்லாமியர்களுக்குன்னா அவர்களும் இந்த நாட்டில் குடிமக்கள், அவர்களுக்கும் நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் அவர்களுக்கும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்களுக்கு எந்த திட்டங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து ஒரு வெறுப்பை உருவாக்கக்கூடிய நிலையில வந்து ஒரு பிரதமர் பேசுவது நிஜமாகவே ஒரு எல்லாருக்குமே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு அச்சத்தையும், இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வு அவசியமா வந்து ஒரு அரசியல் லாபத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு காழ்ப்பும் வெறுப்பும் அவசியமான கேள்வி முன்வை. பெரும்பான்மையினர் ஓட்டுகள் பெறுவதற்காக அப்படி பேசியிருக்காங்க. ஒருவேளை வந்து ஒரு போலரைஸ் பண்ணா தனக்கு அரசியல் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல சொல்லப்பட்டிருக்கலாம். கர்நாடகா நமக்கு தனியா தர மாட்டேங்குது, ஆனா போய் நம்ம விசிகா தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணிருக்காங்க காங்கிரஸ். அதை எப்படி பாருங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? இல்லைங்க, இது கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனையாக எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதை தாண்டி இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும், இந்த வெறுப்பிலிருந்து இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த விஷயங்கள்லாம் நிச்சயமா நமக்கு தண்ணி வேணும், நமக்கும் அவங்களுக்கும் இஷ்யூஸ் இருக்கு, அதை யாரும் மறுதளிக்கல. ஆனா எல்லாத்தையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு வந்து மனிதர்க்குள்ள வந்து விதைக்கப்படும் போது திருப்பி மணிப்பூர் தான் வந்து இந்த நாடு முழுவதும் மணிப்பூராக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்கு. அதுல இருந்து மக்களை பாதுகாப்பது வந்து நிச்சயமாக எந்த தவறில்லை. தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று அண்மை காலத்தில் ஒரு மாதத்துக்கு முன்பாக பள்ளிக்கரணையில் ஒரு ஆணவ கொலை நடைபெற்றது. அவங்க மனைவிக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. அவங்க பெற்றோர் ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்க உடலை வாங்க மறுக்கிறாங்க. ஆணவ கொலைகள் வந்து நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சமூகத்தில் இருக்க மிக மோசமான ஒன்று ஆணவ கொலைகள். நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும். அதுல வந்து யாரும் வேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நிச்சயமா அவங்களுக்கு வந்து அப்படி அந்த ஆணவ கொலையில ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு எந்த விதமான தயவோ தாட்சணியமோ யாருமே கொடுக்க முடியாது. தேர்தல் முடிவு எப்படி வடக்குல வந்து பிஜேபி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க. அதனால இல்லை, எப்படி வர வேண்டும் அப்படிங்கிறது, வருங்கிறத விட எப்படி வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வெறுப்பிலிருந்து மக்கள் வந்து மனித நேயத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அதனால அதை நோக்கித்தான் அரசியல் போக வேண்டும்.